இங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வீட்டில் இருக்கிறதே 4 பேர் தான். அந்த 4 பேரையே ஒன்று சேர்த்த முடியாம திணறிட்டு இருக்கிற வீட்டில், அதுலேயும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்த பிறகு வீட்டில் பேச்சே கிடையாது. ஆளுக்கு ஒரு திசையில் நவகிரகங்களாட்ட உட்கார்ந்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் 4 பேரை இணைக்கிறது கஷ்டம். புதிதா திருமணமாகி ஒரு மருமக வீட்டுக்கு வந்தா, மாமியாரு அந்த மருமக கிட்ட சொன்னாங்க, அம்மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதம்மா, இது ஒரு குட்டி அரசாங்கம், 4 ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனநாயக வீடு. இந்த வீட்டில் உன் மாமனார் தாமா முதலமைச்சர், அவர் இந்த பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, நான் துணை முதல்வர், இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறோம்மா, ஏன் பைய அதான் உன் புருஷ அவ இந்த வருமான துறையை பார்த்துக்கிறா, ஏன் பொண்ணு அதான் உன் நாத்தனாரு அவ இந்த விளையாட்டு துறையை பார்த்துக்கிறாமா, இந்த வீட்டில் 2 துறை காலியா இருக்கு, அதை உனக்கு நான் தர்ற, ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறைன்னுச்சு. அந்த அம்மா சொல்லுச்சு, அத்தை எதுங்கத்த பெரிய பெரிய பொறுப்பெல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிறேங்கத்தேன்னுச்சு. ஏன் சின்ன பிரச்சனையினாலும் வெளிநடப்பு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு 4 பேரை இணைக்க முடியல. ஒரு சின்ன சின்ன நிகழ்வா இருந்தாலும் பாராட்டணுங்க. அது யாரு செஞ்சா என்ன, யாரு செஞ்சாலும் முதல்ல நம்ம பாராட்டணுங்க. ஏன்னா பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் வெற்றியை தரும், சின்ன சின்ன பாராட்டுக்கள் தான் மகிழ்ச்சியை தரும். அது வீடா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், பொது இடமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் ஒரு ஒற்றை சொல் நன்று, சிறப்பு. இப்ப இவ்வளவு குழந்தைங்க சிறப்பா தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் வந்து இங்க பாராட்டு பண்ணுனாங்க. வாழ்நாள்லயே அந்த பிள்ளைகள் அதை மறப்பாங்களா? வாழ்நாள்லயே அதை அவங்க மறப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆக சின்ன சின்ன பாராட்டுல தாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது. அதனாலதான் கவிஞர் எழுதினாரு, சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கு பட்டா எதற்கு, அட காசு வனம் என்னத்துக்குன்னு பாட்டு வரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சின்ன பாராட்டுல ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றியை நம்ம தீர்மானிக்கிறோம்னா, அது வீடா இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. இப்ப நிறைய பேர் குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் ஒன்னு சொல்றேன், வீட்டுல மனைவி சமையல் சுவையா இருக்குதோ இல்லையோ ஒரு பாராட்டு பத்திரம் வாசியுங்களே. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? நல்லா இருக்குதோ இல்லையோ, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரம் வாசியுங்களே. ஏன் எங்கூட பேசுற ஒரு பேச்சாளர், அவங்க துணைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நல்லாதாக்கா மேடையில பேசுறாரு, ஆனா வீட்டுக்கு வந்தா என் சமையலை பாராட்டுறதே இல்லக்கான்னு சொன்னாங்க. நான் அந்த தம்பி கிட்ட சொன்னேன், ஏன் தம்பி ஒரு வார்த்தை தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்ன, சொல்ல வேண்டியது தானே. அன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போனவர் சாப்பிடும்போது அந்த அம்மா குழம்பு ஊத்துச்சு. உடனே அவர் சொன்னாரு, நான் சொன்னது ஞாபகம் வந்துடுது, ஆஹா குழம்பு ரொம்ப சுவையா இருக்குது, குழம்பு செஞ்ச கைக்கு வளையல் போடணும்னாரு. அடுத்து அந்த அம்மா ரசத்தை ஊத்துச்சு, ஆஹா அருமை அருமை அருமை, ரசம் செஞ்ச கைக்கு மோதிரம் போடணும்னாரு. அந்த அம்மா ஓன்னு அழுதுச்சு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, தம்பி கேட்டாரு, ஏமா சாந்தாமணி அக்கா பாராட்ட சொல்லுச்சு, நான் பாராட்டுனேன், ஏமா அழுகிறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்களா, அதனால பக்கத்து வீட்டுல போய் குழம்பு ரசமும் கடை வாங்கி வச்ச, நீங்க அந்த கைக்கு வளையல் போடுற, அந்த கைக்கு மோதிரம் போடுறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு அந்த அம்மா அழுதுச்சு. ஏன் நமக்கு தெரியும் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு என்னன்னு.
இதை விட இன்னொன்று என்ன தெரியுங்களா, பாராட்ட தவறுனா அதுலயும் சிக்கல் வரும். ஏன் இந்த கொரோனா காலத்துல எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் எல்லாரும் வீட்டுல தான் முடங்கி இருந்த, கோயில் இருந்து எல்லாம் பூட்டு போட்டாங்க, யாரும் வெளியில வர முடியல. வீட்டுல நிறைய பெண்கள் சமையல் எல்லாம் புதுசு புதுசா கத்துட்டாங்க. இங்க கொரோனா காலத்துல ஏன்னா நான்லாம் ஆசிரியர், பேராசிரியர். சகோதரர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு, நாங்கள்லாம் பேராசிரியர்கள். கொரோனா காலத்துல எங்க பாடு என்ன தெரியுங்களா, எப்போ ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குமான உறவு ஒரு காலகட்டங்கள் அப்படியே நெருக்கமா இருந்துச்சு. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி மாறி இருக்கு தெரியுங்களா, அப்படியே பாம்பன் பாலம் மாட்ட நீளமா போயிடுச்சு. கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் நான். பையங்க செல்போன் வச்சிருந்தா நான் அனுமதிக்கவே மாட்டேன். செல்போனை வாங்கி வச்சிருவேன். வாங்கி வச்சுட்டு வருஷ கடைசியில அம்மா அப்பாவை வந்து எங்கிட்ட வாங்க சொல்லப்பான்ருவேன். வந்து வாங்குவாங்க. இந்த கொரோனா வந்துச்சுங்களா, அவன் செல்போன்ல தான் வகுப்புக்குள்ள வரணும். நான் கூப்பிடுறேன், வா தம்பி வந்து செல்போனை வாங்குங்கிற, வாங்க வரமாட்டேங்கிறா. வேண்டாங்க டீச்சர், நீங்களே வச்சுக்குங்க டீச்சருங்கிறா. இல்லப்பா, இந்த செல்போனை வாங்கி அதன் மூலம் என் வகுப்புக்குள்ள வந்தாதான் எனக்கு சம்பளம் தருவாங்கப்பா, வான்னா வரமாட்டேங்கிறா. எப்படி மேடம் நீங்க கொள்கையில் இருக்கிறீங்களோ அது மாதிரி நானும் கொள்கையில் இருக்கிறேங்கிறா. நீங்க வருஷ கடைசியில் எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுங்கன்னு சொல்றா. நீங்க நம்ப மாட்டீங்க. மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் எல்லாம் கைக்கு பூசிட்டு வாடகைக்கு கார் எடுத்துட்டு வீடு வீடா கொண்டு போய் செல்போனை கொடுத்து வகுப்புக்குள்ள வா வான வந்துட்டான். வந்துட்டவன் மெசேஜ் அடிக்கிறா எனக்கு, வகுப்புக்குள் உட்கார்ந்துகிட்டு, எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமராங்கு பூமரங்காக்கி பார்த்துட்டான். நாங்க அந்த பாடுபட்டோம். இந்த கொரோனா காலத்துலங்க பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இப்ப கணவன் மனைவி வேலைக்கு போற வீடு எப்படி இருக்கோ அப்படிங்கறது எல்லாருமே நாம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன் தாமரை அப்படின்னு ஒரு கவிஞர் அழகா ஒரு கவிதை எழுதுனாங்க. அதாவது வேலைக்கு போற பெண்கள் வீட்டுல என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறத ஒரு கவிதையா எழுதுனாங்க. நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், காப்பிக்கு கத்தும் கணவன், அப்பப்போ மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். இந்த பாலும் புருஷனும் ஒண்ணுங்க. வீட்டுல பாலும் புருஷனும் ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. பாலு புருஷனும் ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும். ஆக இப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல வேலைக்கு போற ஒரு பெண் பாடுபடுகிறாள்னு தாமரை எழுதுனாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில், இப்ப நானே பேராசிரியர் தான், இன்னைக்கும் காலையில 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், அத்தனை வேலையும் நான் செய்யறேன். எல்லாம் பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கும் போது எங்க வீட்டு 7:30 தான் எந்திரிக்கு. 8 மணிக்கு தான் 7:30 மணி சொன்னனுங்க, மணி சொன்ன, நீங்க கைதட்டி என்ன வேற வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. 7:30 மணிக்கு எந்திரிப்பாரு, 8 மணிக்கு பாத்ரூமுக்குள்ள போவாரு, 8:30 மணிக்கு எனக்கு பஸ்ஸுக்கு போகணும் கல்லூரி போறக்கு. இதுல பரபரப்பா அப்படியே தோசை ஊத்திட்டு இருப்பேன். பிள்ளை ஓடி வந்து, அம்மா சீப்பக்கானாம்பா, தலையிலேயே இருக்கு, சனிய தலையிலேயே வச்சுக்கிற, ஓடுறி. அவளை விரட்டி விட்டுட்டு தோசையை திருப்பி போடையில என் பையன் ஓடி வந்து, அம்மா சாக்ஸ காணோம். அந்த தோசை கருகருக்குள்ள ஓடி போய் சாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வரக்குள்ள இது கருகிரு. சரி, இதை நம்ம சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள எங்க வீட்டுல குளிக்க போகையில் அவருக்கு தண்ணி அத்தனையும் எடுத்து வச்சு, பேஸ்ட் பிரஷ் இவ்வளவும் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல வேற முதுகும் வேற காலையில் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கணும். நிப்பாரு இப்படி வேட்ட கருப்பராயஞ்சாமியாட்ட, கையில அருவாள் மட்டும்தான் இல்ல. அதுல பெரிய கவிஞர் வைரமுத்து நினைப்பு இருக்கு. முதுகு தேக்கில கேட்பாரு, இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தைய எங்கடி கத்தாயின்னு.
ஐயா என் வீட்டுல 10 எரும மாட்டை நான் தான் ஐயா தேய்ச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பரபரப்பா அவருக்கும் பதில் சொல்லிட்டு வர்றக்குள்ள அடுத்த தோசை இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு தோசை ஊத்தும் போது இடையில மாமனார் மாமியா வயதானவங்க ஓடி கொண்டு போய் அவங்களுக்கு காஃபியை கொடுத்துட்டு வந்துட்டு, எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு 33 வருஷம் வரலாறு இல்லைங்க, துண்டு எடுத்துட்டு பாத்ரூமுக்குள்ள போனதே கிடையாது. அங்க நின்றுட்டு ஒரு குரல் கொடுப்பார், அம்மா துண்டுன்னு. சகோதரி கை தட்டுறாங்க. அப்ப அவங்க வீட்டிலேயே அது நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது, நிறைய பேர் வீடுகளில் நடக்குது. அம்மா துண்டும் பாரு. சரி போய் கொடுத்துட்டு வரக்குள்ள இன்னொரு தோசையும் கருகுமே அப்படின்னு இருந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே துண்டை தூக்கி வீச, அவர் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி அங்கிருந்துட்டு கேட்ச் பிடிக்க நான் யோசிச்சு பார்க்கறது உண்டு. எப்பாச்சு ஒரு நாள் தப்பி தவறி பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கீல இவர் வாட்டுக்கு துண்டுன்னு கத்தி இந்த துண்டை தூக்கி வீசறதுக்கு பதிலா இந்த கையில வச்சிருக்கிற தோசை திருப்பிய தூக்கி என்னைக்காவது ஒரு நாள் போட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு காலை வேளை 2 பேரும் வேலைக்கு போற வீடுகள்ல நடக்குது. இப்ப இவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைக்கும், சமையல்லாம் அவ்வளவு எக்ஸ்பர்ட் அந்த அம்மா கிடையாது. இந்த தம்பி சொன்னாரு, அம்மா வீட்டுல தாமா இருக்கிற, மற்ற நாள் தான் வேலைக்கு போற, ஏதோ செஞ்சு போட்டதை கடனே நான் சாப்பிட்றேன், இன்னைக்காவது கொஞ்சம் சிறப்பா பண்ணம்மா அப்படின்னு சொன்னாப்புல. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வாய்க்கு ருசியா பண்ணி கூடம்மா நாப்புல. அந்த அம்மா ஒன்றும் பேசல, போச்சு சமைச்சுது பரிமாறிச்சு, எப்போ இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு, ஒன்றும் சேஞ்சே வரல சமையல்ல. உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு, ஏமா வீட்டுல தாமா இருக்கிற, இன்னைக்காவது கொஞ்சம் வாய்க்கு ருசியா ஆக்கி போடக்கூடாதா அப்படின்னு அந்த ஒரு கொஞ்சம் குரலை ஒசத்துனார். இந்த அம்மா போன் எடுத்துட்டு அழுதுட்டே போன் பண்ணுச்சு யாருக்கோ. இவர் என்ன நினைச்சிட்டாரு, சரி அவ அம்மா கிட்ட அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, கார்பரேஷன் லாரி வந்து நின்னுச்சு. வந்த உடனே ராமசாமி யாருன்னு கேட்டாப்புல. அந்த தம்பி நான் தான் சார் வெளியில வந்தாரு. சாப்பாட்டுல உப்பு இல்ல, காரம் இல்ல, சுவை இல்ல, ருசி இல்லைன்னு சொன்னையான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார் சொன்னேன்னாப்புல. வா உனக்கு கொரோனா வந்திருக்குதுன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது அப்பாவியா என்னை பார்த்துட்டு போறாரு. பக்கத்து ஜன்னல் நின்று நான் பார்த்துட்டு ஒரு போன் அடிச்ச தம்பி, அக்கா பிடிச்சு கொடுத்துட்டாக்கா நான் இப்படி சொன்னதுக்கு. ஆனா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, அக்கா 14 நாளுக்கா அருமையான சாப்பாடு அக்கா, முட்டை சுண்டல் சிக்கன் ஒரே கோலாகலம் அக்கான்னு சொன்னார். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, சுவை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு பாராட்டு பத்திரத்தை வச்சீங்கன்னா அடுத்த நாள் சிறப்பான சமையல் வரும்னு சொல்றேன். நீங்க ஆண்கள் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த நேரத்தில் கொடுத்துட்றேன். பொதுவா சாப்பாட்டுல முடி இருந்ததுன்னு வைங்க, கோபப்படக்கூடாது. ஏன்னா என் வீட்டுக்காருக்கெல்லாம் முடி இருந்தா கோபம் வந்துரு, கோபப்படக்கூடாது. ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, எப்படி பாராட்டணும்னு. ஒரு சமயம் முடி இருந்ததுன்னா அந்த முடி அப்படியே கையில எடுங்க, அந்த அம்மா யார பக்கத்துல கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகு இலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இலக்கண சுத்தமா அந்த அம்மா சோறாக்கு. ஏன் நேத்தே இவர் கவிதை பாடினாரு, இன்னைக்கும் கவிதையை பாடுவாரு, எதுக்கு அந்த வாய்ப்புன்னு இலக்கண சுத்தமா சமைக்கும். அதை விட்டுட்டு என்ன இளவு எல்லாம் முடியெல்லாம் போட்டு சமைச்சிருக்கிறேன்னு கோபப்பட்டா அந்த அம்மா பதில் வரு, ஆமா நீங்க தானே தினம் சொல்றீங்க சமையல்ல ஒரு சேஞ்ச் வேணும், சமையல்ல ஒரு சேஞ்ச் வேணும்னு கேட்கறீங்கல்ல, சேஞ்சா இருக்கட்டுன்னு தான் போட்டாக்குனேன்னு பதில் வரு. நாம எதை கொடுக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திருப்பி கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். நீங்க அக்பர் பீர்பால் கதை படிச்சிருப்பீங்க, படிக்கலைன்னா இங்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, வாங்கி வாய்ப்பு இருக்கும்போது படிச்சு பாருங்க. அக்பர் பீர்பால் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கல அக்பர் சொல்லுவாரு, ஏன் அக்பர் இந்து மதத்துல ஒண்ணு சொல்றாங்க, எதை நம்ம தர்றோமோ அது அப்படியே திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. பீர்பாலும் ஆமாங்க அரசே, எதை கொடுக்கிறோமோ அது உடனே திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவா? உண்மைதாங்க அரசே. பேச பேச அக்பர் என்ன பண்ணுவாரு, பீர்பால் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுருவாரு. அறை விட்ட பிறகு இவர் கேட்பாரு, பீர்பால்
எது கொடுத்தாலும் திருப்பி கிடைக்கும்னு சொன்னீங்களே, இப்ப இது திருப்பி அடிக்குமான்னு கேட்டாரு. அடிக்க முடியுமா? அவர் அரசர், அரசரை திருப்பி அடிக்க முடியுமா? பீர்பால் ஒன்னும் சொல்லல, சிரிட்டே வெளியில வந்தாரு. எதிர்த்தாப்படி ஒரு வீரன் வந்தா, அந்த வீரங்கணத்துல பலார்னு ஒரு அறை பீர்பால் விட்டாரு. அரைஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கு அரசர் இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாரு, யார முதல் பார்க்கிறீங்களோ அவங்க கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடுங்கன்னு சொல்லிட்டு பீர்பால் போயிட்டாரு. அந்த வீரன் இன்னொருத்தனை பார்த்தா, இப்படி அன்னைக்கு பொழுதுக்கும் இதேதான். மாலையில அரசாங்க அலுவலகத்தை எல்லாம் பணிகளை முடிச்சுட்டு அக்பர் அந்த புறத்துக்குள்ள போனாரு. மகாராணி எதிர்த்து அப்படி வந்தாங்க. வந்தவங்க அக்பரோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. அக்பருக்கு பொறிகலங்கி போச்சு. அடினால் அடி, சாதாரண அடியில ஒரு அடியிலேயே அப்படியே பொறிகலங்கி போச்சு. என்னமான்னு கேட்டாரு. அப்ப அந்த மகாராணி சொன்னாங்க, இப்பதாங்க தலைமை வேலைக்காரி வந்து உன்னை சொல்லிட்டு ஒரு அறை விட்டா எண்ணத்துல, இன்னைக்கு யாரோ இந்த விளையாட்டை தொடங்கி வச்சாங்களாமா காலையில, அதை சொல்லிட்டு என் கன்னத்துல ஒரு அறை விட்டா, உங்களை பார்த்த உங்களுக்கு ஒரு அறை விட்டுட்டேன்னா. அடுத்த நாள் வந்து அக்பர் ஒத்துட்டாரு, பீர்பால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாம் எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னு சொன்னார். அது மாதிரி தாங்க, நாம எதை தருகிறோமோ அதுதாங்க நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, எதுவுமே நம்ம வந்து விலகி போக முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையோடு இணைந்து பயணப்பட்டு இருக்கும்போது அதிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால விலகி வர முடியாது. ஏன், ஒரு கல்யாணமான புதிதில் 91வது நாள், நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், 91வது நாள் புதிதா கல்யாணமான தம்பதி இல்ல, 91வது நாள் அந்த அம்மா சமையல் பண்ணி கொண்டு வந்து கணவனுக்கு பரிமாறிச்சு உப்புமா. கணவன் பதறாரு, அம்மா எனக்கு உப்புமாவே பிடிக்காதம்மா, எப்படிம்மா உப்புமாவை செஞ்சு போட்டிருக்கிற, சொல்லலையா உனக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொன்னனே எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னனே, உப்புமாவை செஞ்சு போட்டிருக்கிறையான்ச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, 90 நாளா உப்புமாதையா செஞ்சு போட்ட, உனக்கு தெரியலையான்ச்சு. ஏன்னா அவருக்கு அந்த மோகம் கண்ணை மறைச்சிருக்குது, சாப்பிட்டது உப்புமானு கூட தெரியல. அப்படியா 90 நாள் உப்புமா? ஆமா 90 நாள் உப்புமா தான் போட்டேன், இன்னைக்கு 91வது நாள் அதைத்தான் போட்டேன்னு. இவருக்கு கஷ்டமா போச்சு. அப்படியா, உனக்கு வேற சமையல் தெரியாது? நான் படிச்ச பட்ட படிப்புல எந்த சமையலும் இல்லை. சரி அப்போ ஒன்று பண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போன விதவிதமா டிஷ் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து நீ இங்க சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. அந்த அம்மாவும் சரின்னு போயிடுச்சு. இதுல என்ன ஒரு மிகச்சிறப்புனா, நம்மளுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனா அதை தெரியாதுன்னு மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதையும் ஒரு மெனு கார்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. மற்ற ஹோட்டல்னா என்ன சார் வேணும்னு கேட்பாங்க, என்ன இருக்குதுன்னு கேட்போம், உடனே அவங்க வந்து இது இது இருக்குதும்பாங்க, நம்ம ஆர்டர் கொடுப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேட்கறக்கு ஆள் இல்லை. அந்த மெனு கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்மால் அதை வாங்கி அப்படியே பார்த்தாரு, எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்துச்சு. நமக்கு ஆங்கிலம் தெரியலங்கிறது மனைவிக்கு தெரியக்கூடாது, என்ன செய்யறது, எதை செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். பக்கத்துல ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாரு. சரி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறவரு கட்டாய ஏதாச்சும் ஒரு நல்ல இதைத்தான் அவர் சொல்லுவாருன்னு அப்படியே எதிர்பார்த்துட்டு இவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் அந்த மெனு கார்டை பார்த்துட்டு நம்பர் 7 அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்மால் என்ன பண்ணா, நம்பர் 7 அருமையான டிஷ்ஷா தான் இருக்குன்ட்டு நம்பர் 7 அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுனா, அழகா ஆர்டர் எடுத்தவன் அழகா தட்டத்தில் அலங்காரம் பண்ணி தொப்பி எல்லாம் வச்சு அதையெல்லாம் அப்படியே மூடி அப்படியே கொண்டு வந்து டேபிள்ல வச்சா. அப்படியே அதை ஓப்பன் பண்ணுனா உப்புமா காத்துட்டு இருந்துச்சு. மனைவி ஒரு மாதிரி பார்த்தா, ஐயையோ ஏமாந்துட்டோமே, சரி இந்த தடவை தான் நான் ஏமாந்துட்டேன், அடுத்த ஆர்டர் பண்றதுக்கு நான் ஏமாற மாட்டேன், சரி எப்படியும் உப்புமா சாப்பிட்ட மனுஷன் இன்னொன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணுவார், அதனால இவர் சாப்பிட்றத விட்டுட்டு அந்த வெளிநாட்டுக்காரர் என்ன ஆர்டர் அடுத்தது கொடுப்பாருன்னே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. அடுத்தது அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, நம்ம ஊருக்கு உப்புமா ஸ்பெஷல், உப்புமா கொடுக்கிற டேஸ்ட் வேற எந்த பிரியாணியும் நமக்கு கொடுக்காது. அதனால அவருக்கு ரொம்ப உப்புமா டேஸ்டா இருந்ததுனால
என்ன பண்ணினாரு, அந்த சர்வர் கிட்ட ரிப்பீட் அப்படின்னாரு. உடனே நம்மால் என்ன நினைச்சா, ரிப்பீட் அப்படின்னு ஒரு பலகாரம் இருக்குதுன்னு நினைச்சிட்டா. அவனுக்கு ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் அவனுக்கு தெரியல. உடனே இங்க வந்து சார் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னா திரும்பவும் வந்துச்சு உப்புமா. எதுக்கு சொல்றதுன்னா, நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, வாழ்க்கையை விட்டு விலக முடியாது. ஆனா இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம அனுசரிச்சு போயிட்டோன்னு வைங்க, அந்த அனுசரிப்புக்குள்ளதாங்க வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்குது. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எங்கேயோ கடைகள்ல வாங்குற பொருள் கிடையாது. நம்ம கோடி கோடியா காசை கொடுத்து எந்த பொருளை வேணாலும் நம்மால வாங்க முடியும். ஆனா வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி ஒரு பொழுதும் கடையில் விற்கக்கூடிய சரக்கு அல்ல. அப்ப எங்க இருக்குதுங்க இந்த மகிழ்ச்சி? நீங்க வெளிநாடுகள்ல என்ன ஆச்சரியம் தெரியுமா? 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் லட்சக்கணக்கா பணம் கொடுத்தாலும் போய் வேலை செய்ய மாட்டா. ஏன்? அந்த 5 நாள் அவன் செஞ்ச வேலைக்கான மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் தேடி போவானா. லாஃபிங் கிளப் அப்படின்னு இருக்குது வெளிநாடுகள்ல. அந்த லாஃபிங் கிளப்புக்குள்ள போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு மனுஷனா உட்கார்ந்து கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டுலீங்க. ஏன்? வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகணும். நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டை நம்மளுக்கு சொல்லிட்டு போனாங்க. வெளிநாடுகள் எல்லாம் காசை கொடுத்து மகிழ்ச்சிய வாங்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல தாங்க வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி இருக்குது. இது நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்ல. இந்த கல்யாணமான புதிதிலிங்க எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு வசதி இல்லை, ஒரு ஏழை விவசாயி தான் என் அப்பா. சீர் கொடுக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. சரி, கல்யாணமாய் வர்ற மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமேனு டிவிஎஸ் 50 செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு. அது 20 இழுக்கிறதே பெருசு, 20 கிலோ இழுத்துட்டு போறதே பெருசு. இதுல என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? என்னையும் சொன்னதையும் குறுகுறுன்னு பார்க்க கூடாது. நான் இப்பதான் இப்படி இருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். இப்பதான் ஊர் ஊரா போய் நீங்க போட்ட சோத்தை தின்னுதான் இப்படி மாறி இருக்குது. அதனால உன்னையுமா அப்படின்னு பார்க்காதீங்க. அது 20 போறதே மிகப்பெரிய கஷ்டம். கிராமமா வண்டி தடமா ஒரு நாள் அந்த வழியில போகும்போது அந்த வண்டி வேற கொஞ்சம் இழுக்கல, சீடு வர. என் வீட்டுக்காருக்கு எங்க அப்பா மேல கோபம். இந்த நேரத்துல ஒரு 4-5 எரும மாடு குறுக்க நின்றுது. உடனே அந்த கோபத்தை என்கிட்ட காட்டுறாரு. ஏய், என்னடி உன்ற சொந்த பந்தம் எல்லாம் இங்க வந்து நிக்குதுன்னாரு. நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், ஆமாம்ங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் நங்கையாங்க, இது என் கொழுந்தியாளுங்கன்னு சொன்ன பாருங்க. அந்த மனுஷனுக்கு வந்த கோபம் அத்தனையும் மாறி வண்டிய கீழே போட்டு உட்கார்ந்து கலகலகலகலன்னு சிரிச்சாரு. அப்ப ரசிக்கணுங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் வாழ்க்கையில ஒன்ன சொல்லும் பொழுது நீங்க ரசிச்சு பாருங்க, அதுக்குள்ளதாங்க மகிழ்ச்சி இருக்குது. ஆனா நாம அந்த ரசனை தரத்துக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஒண்ணு இல்ல, கல்யாணமாயி 15 வருஷம் வாழ்க்கையில எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு தம்பதி. எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இது எப்படிங்க சாத்தியப்படும்? சண்டை சச்சரவு இல்லாம எப்படிங்க 15 வருஷம் வரலீங்க? இல்லைங்க. கணவன் பேசி மனைவி எடுத்து பேசாம இருக்க முடியுங்களா? 1 சொன்னா 2 சொன்னாதாங்க ஆறுதல் அடைவாங்க பெண்கள். அது எப்படிங்க? இல்லைங்க, பேச மாட்டாளுங்க, நாங்க நம்ப மாட்டோங்க. எப்படிங்க பேசுவா? அவதான் ஊமையாச்சுங்க என்னாரு. அந்த அம்மா ஊமை எப்படி பேசு? உடனே எல்லாரும் கேட்டாங்கன்னு இவனுக்கு ஒரு வருத்தம். இவளும் என்னமோ 15 வருஷம் சொல்லணும்னு பேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறா. சரி, எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம், பரிசோதனை பண்ணுவோம், பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா பேசிட்டு கூப்பிட்டு போனாரு. அங்க போய் டாக்டர்கிட்ட காமிச்சாரு. டாக்டர் மனைவி பேசுறதுக்கான வாய்ப்பு. அவர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஆபரேஷன் பண்ணா உங்க மனைவி கலகலகலகலன்னு பேசுவாங்க, 6 லட்சம் ஆகுனாரு. 6 லட்சத்தை 3 வட்டிக்கு வாங்குனா கட்டுனா ஆபரேஷன் சக்சஸ். டாக்டர், என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசுறா, போய் பாருனாரு. போனாரு, கதவை திறந்தாரு, பார்த்தாரு.
15 வருஷம் பேசாதத அந்த அம்மா 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுது. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலுங்கணத்துல தள்ளின்னு இந்த அம்மா பேசிச்சு. கதவை அடைச்சாரு, திரும்பி வந்தாரு. வந்துட்டு சொன்னாரு, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னு. சட்டமன்ற உறுப்பினர் கைதட்டுறாரு. அனுபவம் போல இருக்குது, பலமா அவர்தான் கைதட்டுறாரு. மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்னு. இப்ப டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்கு, இது வாய்க்கா வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுற உன்னை நான் ஜெவிடாக்கி விட்டுறேன்னாரு. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்ற அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இதுதாங்க வாழ்க்கையினுடைய சூட்சமம். இந்த பாராட்டு தாங்க வெற்றி. ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வாயிருந்தும் ஊமையாய், காதிருந்தும் செவிடர்களாய் இருந்து பாருங்க. கணவன் பேசும்போது மனைவி அமைதியாகவும், மனைவி பேசும்போது கணவன் அமைதியா இருந்து பாருங்க. இன்னும் புரியற மாதிரி சொல்லுட்டா, கோயிலுக்கு போறீங்களா ஓம் ஓம்னு சொல்லுங்க, வீட்டுக்கு வர்றீங்களா ஆம் ஆம்னு சொல்லுங்க. இதுக்குள்ளதாங்க மகிழ்ச்சியே இருக்குது. மகிழ்ச்சியினுடைய மந்திரமே இங்கதானே இருக்குது. இதை நாம தொலைச்சிட்டு அது எப்படி நீ 1 சொன்னா நான் 2 சொன்னாதான் எனக்கு ஆறுதல் நின்னா அது குடும்பமா இருக்காது, குத்துச்சண்டை களமா இருக்கு. இப்ப தெரியுதுங்களா பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எது காரணம்னு. எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுங்க.